வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி சிக்கன் நகட்ஸ். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சிக்கன் நகட்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பிரெட் க்ரம்ஸ் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு 8 பிரெட் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பிரெட் பொடிச்சதை இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம மாவு பொருட்கள்லாம் ரெடி பண்ணிடலாம். 4 பிரெட் ஸ்லைஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எலும்பு இல்லாத 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்செடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கல்லில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மாவை வச்சு சப்பாத்தி போல் தட்டி கொஞ்சம் திக்காக பரத்தி எடுத்துக்கோங்க. இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கட்டும். ஒரு பவுலில் முட்டை 1 எடுத்துக்கோங்க. பால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1 பிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்ல மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா துண்டுகளையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த துண்டுகளை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லேசாக சூடானா போதும். அதில் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பொன் நிறமாக வரது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் நகட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.